புதுயுகம் மற்றும் அருண் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் தூத்துக்குடி மாரத்தான் 2026 ரன் ஃபார் ஹெல்த் மற்றும் 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் கோ பிரசன்டட் பை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட். நாள் மார்ச் 1, 2026. இடம் தருவை விளையாட்டு மைதானம், தூத்துக்குடி. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம்கே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரஹரோகராம். புதிய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம ராசி பலனில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நிறைய பேருக்கு உபயோகரமாக இருந்துட்டுருக்கு. ஒரு முக்கியமான சில வாழ்க்கையில் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கேட்குறது, அவங்க நட்சத்திரத்தில் எடுக்கலாமா, அது எடுக்கிறது நல்லதா, எந்த நட்சத்திரம் நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது. அதை பற்றி இன்றைக்கி ஆன்மீக தகவலை பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதற்கு முன்னாடி இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி இதோ நம்ம பார்ப்போம். பஞ்சாங்க குறிப்பு 22/2/2026 உத்தராயணம் விஸ்வாவசரோடும் மாசி மாதம் 10ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி மாலை 6:55 வரை, பின்பு பரணி. இன்றைய திதி காலை 12:17 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மாலை 6:55 வரை உத்திரம், பின்பு ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா அஸ்வினி பரணி நட்சத்திரம் சேர்ந்த நாளாக இன்றைய தினம் இருந்துருக்கு. சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த தினம். அதே மாதிரி கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு நாளுக்கும் நட்சத்திரத்துக்கும் அவ்வளோ சிறப்புகள் இருந்துருக்கு. அந்த சிறப்புகள் எப்படி ஒவ்வொரு ராசிக்கு வரும்பொழுது அந்த ராசியினுடைய பலன்களில் நம்ம பார்க்கலாம். இந்த ராசிக்கு எப்படி இருக்குது, இந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற பலன்களில் நம்ம பார்க்க முடியுது. அந்த மாதிரி இன்றைய தினம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரம் இன்றைய தினத்தில் வந்திருக்கு. இதற்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலன். அதற்கு முன்னாடி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு சில பேருக்கு ஜாதகம் இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்துட்டிங்கன்னா இன்றைய தினத்தில் சின்ன சின்ன அப்படியே யோசனைகள் மனசில் இருக்கும். கண் சம்பந்தமான உபாதை, வயிறு கால் சம்பந்தமான உபாதைகளில் கவனம் என்பது. ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறது அது உங்களுடைய முடிவாக இருக்கணும். மற்றவங்களுடைய அழுத்தத்தினால ஒரு முடிவுகளை எடுக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்களில் எதிர்பார்த்த காரியங்கள் பணவரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதேமாதிரி சொந்த பந்தங்களை ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை பற்றி பேசுவீங்க. அவங்ககிட்ட ஃபோனில் பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். குழப்பமான மத்தியில் எந்த முடிவுகளும் எடுக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்களில் கல்யாண நாள், அதே மாதிரி ஐயோ இந்த நிகழ்ச்சிக்கு போக மறந்துட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்ருக்கும். இவ்வளோ முயற்சி பண்ணுறோம், இருந்தாலும் ஏன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிஸ் ஆகுறதுங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நிறைய முயற்சிகளில் சில விஷயங்களை நம்ம எடுக்கும் பொழுது தோல்விகள் பார்த்துருக்கோம், சிலதில் வெற்றிகள் பார்த்துருக்கோம். அந்த வெற்றியினுடைய ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதை பிடிச்சி அடுத்த காரியங்களும் வெற்றி அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதனால் வாழ்க்கையில் வெற்றி தோல்விங்கிறது சகஜமாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷராசி நண்பர்கள். ரிஷபராசி நண்பர்களுக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் வீட்டில் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்ற ஒரு கவலைகள் இருக்கும். அது ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ மனசில் இருந்துட்டு இருக்கும். இன்னும் கவலைப்பட வேண்டாம். 4 நட்சத்திரம் மாறும்பொழுது எல்லாமே மாறும். எங்கே சார் இத்தனை வருஷமாக மாறலையே? மாறும், கவலைப்பட வேண்டாம். இந்த நாள் வரும்போது அது பெருசாக ஒரு மேக்னிஃபை பண்ணி தெரிகிற மாதிரி இருக்கும். ரிஷபராசி என்பர்கள் இத்தனை காலம் கழிச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்காங்காட்டி ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் பிஸ்னஸ், ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் ஒர்க் ஜாப், இதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். காலேஜில் அரியர் வச்சுருக்கேன், அதில் சீக்கிரம் முடிப்பீங்க. வெளிநாடு வெளியூர் டாக்குமெண்ட்ஸ் விசா, அதே மாதிரி வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடும். ஒரு பக்கம் விரயமாகும், இன்னொரு பக்கம் லாபமாக இருக்கும். அந்த விரயத்தை சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்கள் நிறைய அனுபவ பாடம் தான் வாழ்க்கையில். அதனால் எதுவுமே பெருசாக ஒன்றும் தெரியாது.
சின்ன சின்ன விஷயங்கள் சரி குழந்தைகளுக்காக விட்டு போனோம்னு சொல்லிட்டு கல்யாண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மனசில் போட்டுட்டு அது அப்படியே திருப்பியும் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கிருஷ்ணர் வழிபாடு. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. கிருஷ்ணர் வழிபாடு விசேஷமான வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சார் இல்லையே சார் காலையிலேருந்து ஒரே தடங்களாக இருந்துருக்கு. உங்களுக்கு ராகு தசை கேது தசை, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தசாநாதர் சரியில்லை, புக்திநாதர் சரியில்லைன்னா இந்த மாதிரி நல்லா இருக்க நாள் கூட பெருசாக தெரியாது. பட் இன்றைக்கி கோச்சார பிரகாரம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் தேடி வரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் லாபங்களை கூடக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு புதுசாக ஏதோ ஒரு உயிர்ப்பித்த மாதிரி, புதுசாக ஒரு காரியங்கள் நடந்த மாதிரி, புதுசாக ஒரு விஷயங்கள் சக்ஸஸ் ஆன மாதிரி ஒரு மன தைரியம் இருக்கும். இனி வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் தைரியமாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும். ஃபோன் கால்ஸ் இம்பார்ட்டண்டான கால்ஸாக இருந்துருக்கும். அந்த இம்பார்ட்டண்டான கால்ஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது பெரிய வெற்றியும் பண வரவுகளையும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் தரும். ரேஸ், அதாவது இந்த ரேஸுக்கெல்லாமும் அதே சமயத்தில் ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணோம், அதே சமயத்தில் இந்த போட்டியில் நான் ஜெயிக்கணும், இந்த கேமில் நான் ஜெயிக்கணும்னு ஆர்வமாக இருந்துருக்கிறவங்க கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கேம்லிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது சூதாட்டம். இந்த சூதாட்ட விஷயங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, ஆன்லைனில் இருந்தாலும் சரி, இதுக்கு நான் அடிக்ட் ஆவேன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணக்கூடாது. அது விளையாட்டு மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயத்துலையும் இதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. சின்ன சின்ன கெட்ட பழக்கம் கூட நமக்கு அடிக்ட் ஆகும். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. எங்கிட்ட அப்படியெல்லாம் இல்லை சார், பட் இனி வரக்கூடிய நபர்கள் அது ஏதாவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா அதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. மிதுனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு. கடகராசி நேயர்களுக்கு, கடகராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இறுக்கமான ஒரு விஷயம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஏனோ ஒன்று என்னென்னு தெரில, அப்படியே மைண்டில் யோசனையாகவே இருந்துட்டுருக்கு சார். நான் அதை வெளிப்படையாக சொல்லவும் முடியாது, முழுங்கவும் முடியாது, என்னென்னே தெரில அப்படிங்கிற ஒரு இறுக்கம் இருந்துட்டுருக்கும். நெவர் எவர் வரி அபவுட் தேட். டோன்ட் வரி அபவுட் யுவர் ஃப்யூச்சர், பிகாஸ் ஆல்ரெடி இட் ஹாஸ் பின் பிளான்ட். அதாவது அது தெளிவாக இறைவன் பிளான் பண்ணி வச்சுருக்காரு. உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். தைரியமாக இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை விட்டு போகுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி வீடு வாங்குறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் கைகூடி வரும். இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ விசேஷமாக இல்லை. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக ஒவ்வொன்றாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்தோர் பூமியால் வரமே கொஞ்சம் பொறுத்து காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். நவகிரக வழிபாடு ரொம்ப அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு திருமண காரியம் கைகூடியும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் 4-5 நாளாக இருந்த ஒரு டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்பாடா இப்போ தான் சார் மன நிம்மதி வாங்கிச்சு, ஏன்னா ரொம்ப படபடத்தெல்லாம் போயிட்டேன் சார் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருந்துகிட்ருக்கும். ஆனாலும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. யாராவது ஃபேமிலியில் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னா மற்றவங்களுக்காக ஃபேமிலியில் இருக்கிறவங்கக்கிட்ட சண்டை போடுறதோ, இல்லை ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்காக இன்னொரு சொந்தத்தை கூட சண்டை போடுறதோ அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு போயிடுது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன விஷயம், சாப்பாட்டில் வர விஷயம், சின்ன ஒரு பணத்தில் வர விஷயம், சின்ன விஷயம் அது பெருசாக தெரியக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா இன்சல்ட் பண்ணிட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து இன்றைக்கி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அது வேஸ்ட் பண்ணி விட்டுரும். இதில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிம்மராசி அன்பர்கள் ஏதேனும் விசேஷங்களுக்கு போகிறது, கல்யாணத்துக்கு போகிறது, ஏதேனும் நல்ல காரியங்களுக்கு போயிட்டு வர்றது மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்குது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு ரொம்ப 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 கவனமாக ஒரு விஷயத்தை டீல் பண்ணணும். நம்ம யதார்த்தமாக பேசப்போ தப்பாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். நல்லது சொல்லப்போ கெட்டது எனக்கு தேவையான்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் கவனம் என்பது தேவை. வண்டி வாகனம் வாங்கும்போது ஏமாறக்கூடாது, இடம் வாங்கும்போது ஏமாறக்கூடாது, அவசரப்பட்டு பணம் கொடுக்கக்கூடாது, அவசரப்பட்டு காரியத்தை பண்ணக்கூடாது, அவசரப்பட்டு சில விஷயத்துக்கு ஓகே சொல்லக்கூடாது. யாராவது அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு அடிப்படையும் கூடாது. இதில் ரொம்ப ரொம்ப கவனமே தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம ஈடுபடுற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அதாவது
இது நடக்கலை, அது நடக்கலை, அது நடக்கலை, இது நடக்கலைன்ற ஒரு வருத்தங்கள் மனசில் இருந்தாலும் பார்ப்போம், இறைவன் இருக்கார், ஏதோ ஒன்று நமக்கு சரியாகாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியம் உங்களுக்கு லாபகரமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இறைவனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா எதையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண காரியம் கைகூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், 4-5 நாள் அந்த குழப்பங்கள் தெளிவாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரும். இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள். துளாராசி என்பவர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை என்பது தேவை. வயிறு, கால் சம்மந்தமாக, இடுப்பு சம்மந்தமான பிரச்சனைகள், அதுமாதிரி சுகர், பிபி இருந்துட்டு இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். மற்றபடி விருச்சிகராசி அன்பர்களுக்கு எதையுமே சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதேனும் போஸ்டிங்கில் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்காக நான் போய் அழைச்சிட்டு இருக்கேன், இவாளுக்காக நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோம், இதுக்கு பணம் தேவை, அதுக்கு பணம் தேவை போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய துணை நிற்கக்கூடிய வாய்ப்புகள். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைகிறது. இந்த சொல்லுவாங்கள்ல, யானை வாங்கிட்டு சங்கிலி தான் வாங்க முடியலன்ற மாதிரி நிறைய பெரிய பெரிய விஷயங்கள் வாங்கிட்டு சில விஷயங்களில் தடங்களாகவும் கவலைப்படாதீங்க. பிறருடைய ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் மருத்துவர் சொன்னதை கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகளோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விருச்சிகராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளை முன்னமே மற்றவங்ககிட்ட சொல்லாதீங்க. மனசில் வச்சுன்னு இந்த காரியத்தை சாதிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகமாக இருந்துகிட்ருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப அன்பு வச்சிடுறது. இந்த அன்பு வச்சதுக்கப்புறம் மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க, இவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை, புரிஞ்சுக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்கல, இந்த மாதிரி நிறைய விஷயம் எமோஷ்னலாக போய் டீல் பண்ணுறது தான் தப்பு. ஒரு தொழில் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் இருந்துகிட்டு அதில் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறது நல்லது. இவா இப்படி, அவா இப்படி, அவங்க எப்படி, நட்பு பேசவே இல்லையே, இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கும். இப்போ திடீர் நட்பை ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக நான் வந்து பேசிட்டேன், அதெல்லாம் ரொம்ப தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் கவனமாக இருக்கணும், பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும், பேச்சில் கவனமாக இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எந்த காரியத்தில் ஈடுபடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் தனுசு ராசி அன்பர்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், எடுக்கக்கூடிய முடிவுகளில் 100-1000% நல்லா இருந்தது, தெளிவாக இருந்ததுன்னா நீங்கள் இறங்கலாம். எடுக்கக்கூடிய முடிவுகளில் தெளிவில்லை சார், ரொம்ப குழப்பமாக இருக்குது, இடமாற்றம் பண்ணுறது, வேலை மாற்றம் பண்ணுறது போன்ற விஷயங்களில் கவனமாக. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, குரு வழிபாடு. மாரராசி நண்பர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. பிஸ்னஸ்க்கு உண்டான பேசிக் நீட்ஸு, பிஸ்னஸ்க்கு உண்டான ஒரு இன்புட்ஸ் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக என் நண்பர் பண்ணிட்டு இருக்க, அவருக்கு சேர்ந்து பண்ணால் அவர் நண்பர் பண்ணுற உதவ சொல்கிற, பார்ட்னர்ஷிப் போட் பண்ணுற, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். ஆனால் ஜாதகம் பார்த்துட்டு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். திருமண காரியம் வீட்டில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப தூரத்துலேருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குட் நியூஸ் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு, வெளியூரில் என் குழந்தைகள் இருக்கா, அவள் வந்து வேலை வாய்ப்புக்காக தடங்க, இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, சொந்த பந்தங்களுக்கு பிரச்சனை, அது உங்கள் பிரச்சனையாகவே நீங்கள் வருத்தப்பட்டு இருப்பீங்க. அதுலேருந்தெல்லாம் சரியாயிடும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வழுக்கிற இடத்துக்கு போகக்கூடாது, முடியாத காரியங்கள் செயல்படுத்துறது தவிர்த்துக்கிறது நல்லது. யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல முடியும் சார். அதாவது எங்கேயாவது தனியாக கொண்டு போய் விட்டிங்கன்னா ஒரு கத்தி மனசில் இருக்க பூரா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பூரா வெளியாக்கிடுவேன். அப்படி ஒரு அழுத்தமாக இருக்குது. பட் ஐ நெவர் எவர் மைண்ட் தட். அது சில நேரங்களில் அப்படியே வேலை வாய்ப்பில் மறந்து போயிடுறேன். பட் உண்மை அதுதான் அப்படிங்கிற வருத்தங்கள்லாம் அப்பப்போ மனசில் இருக்கும். சில டைம் பார்த்திங்கன்னா ஒரு பெருமை இருக்கும், சில டைம் ஒரு அப்படியே டவுனாக இருக்கும், சில டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே யோசனைகள் இருக்கும், சில டைம் பார்த்துட்டிங்கன்னா வெளியில் சொல்ல முடியாது, சில டைம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கட்டும், யார்கிட்ட பேசுகிறது, யாரோ ஒருத்தர் நல்லாவாக இருக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் அப்பப்போ மனசில் தோணக்கூடியது. கும்பராசி என்பர்கள் இருந்தாலும் ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு சின்ன கட்ஸு, அது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஜெயிச்சு காமிப்பீங்க. பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில முயற்சிகளில் நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவீங்க. எப்போவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்துருக்கிறவங்க, அதே மாதிரி மீடியா துறையில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி அன்பர்கள் சேலஞ்சிங்காக அந்த டேயை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸும் மறைஞ்சிடும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு.
மீனராசி நண்பர்களுக்கு இடைவிடாத பல விஷயங்களில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது ஒரு சில காரியம் நடக்கும், ஒரு சில காரியம் நடக்காது. எல்லாருமே காசுக்காகலாம், எல்லாமே பேசுகிறது ஏதோ ஒரு அவங்களுடைய ஒரு நீடுக்காக தானே பேசிகிட்டு இருக்காங்கல்ல. சே அப்படிங்கிற ஒரு எண்ணம். யார் எதுவுமே இல்லாமல் ஒரு செல்ஃபிஷ்லாம் பேசுவா அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் மனசில் தோணக்கூடியதாக இருந்திருக்கும். அதாவது ஒரு சில நபர்கள், அந்த மாதிரி நபர்களை சில டயத்தில் நம்மளே வந்து உதாசீனப்படுத்திருப்போம். பட் இப்போ வந்து சரி இவங்க பேசினது நமக்கு நல்லா உண்மையாக மன ஆறுதலாக பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். யாரோ தெரியாதவங்களாம் மதிக்கிறாங்க, இவங்கெல்லாம் என்ன இப்படி இருக்காங்க அப்படிங்கிற யோசனைகள் மீனராசி என்பர்களுக்கு இருக்கும். பலவிதமான குழப்பங்கள்லேருந்து ஒரு தெளிவும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே ஆன்மீகம் தான் ஒரு பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த உபயராசிக்கு எப்போவுமே மிதுனம், கன்னி, அதே மாதிரி தனுசு, மீன் ராசிகளுக்கு இது சீக்கிரமாகவே ஒரு கேட்சப்பாக இருந்துகிட்ருக்கும். அப்போ இந்த ஆன்மீக விஷயங்களில் நாட்டம், தியானம், யோகா போன்ற பிராணாயாமம் போன்ற விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் நாட்டமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு. அதை பற்றி யாராவது பேசுனீங்கன்னா இன்னும் ஒரு ஈடுபடுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் வந்து கண்டிப்பாக இருக்கும். பணவரவுகள் தேடியும் வாகனத்தில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யார்ட்டையா ஃபோனில் பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விஷயங்கள் பேசும்போது கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் உங்களுடைய ஸ்கெட்யூலை மற்றவங்ககிட்ட சொல்கிறதையும் அவ்வளோ சீக்கிரம் சொல்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. தினம் நீங்கள் ஒரு காரியத்தில் பண்ணுறீங்க, ஒரு காரியத்தில் ஈடுபடுறீங்க, ஒரு காரியத்தினால பணம் சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த தொழில் ரகசியங்களே அவ்வளோ சீக்கிரம் சொல்லித்தரது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்கிறதும் தவிர்த்துக்கிறது நல்லது. மீனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பதில்னா மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஒரு காரியம் நம்ம பண்ணுறோம் சார், அந்த காரியம் எனக்கு சக்ஸஸ் ஆகணும். பாருங்கள், நீங்கள் சுபமுகூர்த்த நாளை பார்த்து பண்ணுவீங்க. தாராபலன் சந்திரபலன்கிறது ரெண்டாவது வகை. ஒரு காரியத்தில் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இது ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். தெரியாதவர்கள் கொஞ்சம் போக போக அதை படிச்சிங்க, பஞ்சாங்கமெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிங்க, தின கேலண்டரை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதாவது உங்கள் ராசியிலிருந்து 2, 4, 5, 6, 9, 11ஆம் இடத்துல போகும் பொழுது நாம் அந்த சந்திரன் வந்து நகரும் பொழுது அந்த காரியத்தில் அந்த ஏதேனும் ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். உதாரணமாக சொல்கிறேன், இப்போ மேஷராசியாக இருக்காங்க, ரிஷபராசியில் சந்திரன் போகும்போது நல்ல பலன். அதே போன்று பார்த்திங்கன்னா கடகராசிக்கு போகும்போது நல்ல பலன், சிம்மராசிக்கு போகும்போது நல்ல பலன் இருக்கும். அதே போன்று 6ஆம் ராசி கன்னிராசிக்கு போகும்போது கூட நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் 7, 8 இந்த மாதிரி இடங்களில் போகும்போது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. அப்போது 9ஆம் இடத்துக்கு சந்திரன் பிரயாணம், இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துக்கு உண்டான சந்திரன் போகுது. உதாரணத்துக்கு மேஷராசிக்கு 9ஆம் இடம்ங்கிறது தனுசு ராசி. தனுசு ராசியில் சந்திரன் பிரயாணம் பண்ணிட்டுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் கும்பராசியில் சந்திரன் பிரயாணம் பண்ணிட்டுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அதே மாதிரி இது வந்து சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்படி கணித்து சில காரியங்களில் வந்து நம்ம வந்து போனோம் அப்படின்னா அந்த காரியம் வந்து வெற்றி பெற்றுரும். இது ஒன்று. இன்னொன்று, நட்சத்திரமும் இதில் ஒரு ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது. சில நட்சத்திரங்கள் இந்த 5ஆம் இடம் 4ஆம் இடம் இருந்தாலும் அது பெரிய பலம் வராது. எந்தெந்த நாளில் சில காரியங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்தில் சில காரியம் பண்ணி பாருங்கள், சூப்பராக சக்ஸஸ் ஆகிருக்கு சார், இதுக்கு முன்னாடி நல்லா சக்ஸஸ் ஆகிருக்கு, அப்போ கண்டிப்பாக அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். என் நட்சத்திரம் சக்ஸஸே ஆனதில்லை சார், எந்த காரியத்தில் தான் தோல்வி தான் சார் அப்படின்னு சொன்னால் அந்த உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு எதுவும் பண்ணுறது அவ்வளோ சிறப்பில்லை. ஆனால் பொதுவாகவே தன்னுடைய சுய நட்சத்திரத்தன்னைக்கு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சந்திராஷ்டமத்தன்னைக்கு கேட்கவே வேண்டாம், நிறைய பேர் எதுவுமே செயல்படுத்த மாட்டாங்க. தெரியாமல் இது சந்திராஷ்டம டே சார், இப்போ தான் தெரிஞ்சுது, 5 வருஷம் கழிச்சு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னா திருப்பி ஒரு ரீஓப்பன் மாதிரி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பிஸ்னஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஒரு நல்ல நாட்களில் கணபதி ஹோமம் பண்ணி. ஸோ இது போன்ற விஷயங்கள் தான் நம்ம வந்து ஆன்மீக பரிகாரங்களில் பார்க்கலாம். அப்படி தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து பொதுவாக சொல்லியிருக்கேன். ஆனால் தாராபலன் சந்திரபலன் பார்க்கணும். தாராபலன் சந்திரபலன் பார்த்து அது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த மாதிரி ப்ராசஸில் ஜாதகம் பார்த்து உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நட்சத்திரம் பார்த்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நம்மளுடைய காசி யாத்திரை 3 நாள் யாத்திரை இருக்குது. இந்த 3 நாளில் நீங்களும் பங்கு பெறணும். என்னோடய அம்மா அப்பா நான் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து நல்ல நம்பிக்கையாக கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் அப்படின்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு தாராளமாக 9790991004 7358409425 73973948229 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.